நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக யோகத்தில், பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே, உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும். இந்த மாதம் ஏன்னா இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். இப்போது அவங்க கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக ஏற்படுகிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தில் வெளிச்சம் வெற்றி வகை சூடப் போகிறீர்கள். அதென்ன வெற்றி வகை? உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருகிறது. ஜென்ம சனி தாக்கம் குறைகிறது. அப்பாடா அப்படின்னு இருப்பாங்க. விரையச்செலவுக்கு சொல்ல வேண்டாம். இந்த ராசிக்கு செஞ்சு விரயம் பண்ணது. தகுதி இருந்தும் கஷ்டப்பட்ட ராசியாக இருந்தீர்கள். இப்பொழுது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறீர்கள். பொதுவாக மீனம்னாலே அறிவை முக்கியத்துவம் கொடுக்குற ராசி. நல்லது எங்கே இருந்தாலும் கற்றுக்கொள்ள விருப்பப்படுகிற ராசி. சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்ய ஆசைப்படும். விட்டு கொடுத்தாலும் இந்த ராசிக்கு தெரியும், இந்த ராசி விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த இடத்துல எந்த விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும். உழைப்பை நம்புகிற ராசிங்க இந்த ராசியெல்லாம். அறிவும் உழைப்பும் 2 கண்களாக செயல்படும் ராசிகள். இந்த ராசிக்கு இப்போ யோகத்தை பார்ப்போம். சார், முதல்ல குருபலன் வருது. நல்ல விஷயம். மன நெருக்கடி தீருது. விரைய காலகட்டம் முடிவு வருது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகிறது. மனசு சந்தோஷமாக இருந்தால் பல விஷயம் சாதிக்க போகிறீங்க. அப்பாடான் இருக்க போகுது. நல்ல காலம் பிறந்து விட்டன. முக்கியமான விஷயம்னா, சார் நல்ல காலம் வந்தாச்சு, திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? திருமண வாய்ப்புகள் நிறைய. திருமணம் இல்லாத திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. திருமணத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு, நட்சத்திர பொருத்தம் பார்த்தா பத்தாது. நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள், தசாபுத்தி பொருத்தம் உண்டா, 6ஆம் இடம் அழுத்தம் என்ன, அதுக்குள்ள பரிகாரம் என்ன? ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன், இந்த ஜாதகத்துக்கு தோஷம் உண்டு, 2வது தாலி தாங்க நிற்கும்னு சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு அப்படி தான் பரிகாரம் மேட்சிங் பார்த்து தான் போடப்பட்டது. திருமண நாளவே தீர்வானது. ஒரு விஷயத்து ஒரு ஜாதகத்தை சொன்னேன். இந்த ஜாதகத்துக்கு இவர் முதல் முறையாக இருக்கும், வருகின்ற வரன் 2வது முறையாக தான் இருக்குன்னு உறுதியாக சொல்லியாச்சு. அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் 3 months கழித்து அதுதான் நடந்தது. அவங்க இன்னும் சொல்லுவாங்க, எப்படி இந்த ஜோசியம். ஆனால் நான் அப்போ ஓப்பனாக சொன்னேன், சார் உங்கள் பையனுக்கு 27 வயசு தான் ஆகுது, இது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, பேரண்ட்ஸ் வருத்தப்படுவீங்க, ஆனால் ரியாலிட்டி தான், ஜாதகம் இதுதானே. அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தவொடனே முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ ஜாதகம் என்ன, திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். அப்போ 4ஆம் இடம் கெட்டால் திருமண வாழ்க்கையை பாதிக்கின்றன. 4ஆம் இடம்னா 4ஆம் இடம் கல்வி, 4ஆம் இடம் சொத்து. ஒருத்தன் படிப்பு இல்லாத ஆண் பெண்ணு கல்யாணம் ஆயிடுதா? வண்டி வாகனம் சொத்து சுகம் இல்லாதவனுக்கு ஒரு இடம் இல்லைன்னா கூட அமையுதா? இன்றைக்கி சூழ்நிலை மாறி இருக்குங்க. கால ஓட்டத்தில் மாறும். இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை, இடத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து சார், வேலையை பற்றி பேசுவோம். வேலையில் உலக அளவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வரப்போகுது. உங்கள் ராசிக்கு கேது வேறு அங்கே இருக்குது. கேது பகவான் அங்கே இருக்கும் காலகட்டத்தில் வேலையில் எல்லாம் இருப்பவங்க போய் சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணிடுங்க. வேலையில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு வேலையை விட்டு வேறு பக்கம் போகணும், வெளிநாட்டு போகணும், ஏதாவது டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிடுங்க. நியரஸ்ட் செப்டம்பரில் உலக அளவில் செஷன் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு கம்பெனி சொன்னேன், சார் புது கம்பெனி சம்பளம் ஜாஸ்தி தராங்க. நான் கேட்ட கேள்வி அடுத்தது, இந்த கம்பெனி
ஃபண்டு எதுவுமே கொடுக்கலனாலும் அது ஓடுமா? அது எப்படி ஓடும்னாரு. சரி, இந்த கம்பெனிக்கு ஒரு 3 வருஷம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃபண்டா? இல்லைங்க, நான் 1 இயர் கழிச்சு ரினியூ பண்ணுவாங்களாமா. போகாதீங்கன்ட்டேன். அப்போ அந்த கம்பெனியில் ஸ்ட்ராங்கஸ்ட்டு கோராக இருக்கணும், ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒருத்தர் டிசிஎஸ்ல இருந்தார், வேலை மாறணும், மாறாதீங்கன்ட்டேன். சார் சம்பளம் கம்மி, மாறாதீங்க சூழ்நிலை அப்படின்ட்டேன். அப்போ சேஃபஸ்ட்டு சைடுக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை பார்க்கும்போதுங்க, பிஸ்னஸில் புது தொழில் ஆரம்பிக்க வாய்ப்பு வருதுன்னு, அந்த தொழிலில் மிகப்பெரிய யோகம் உண்டு. வளர்ச்சி அப்படி சரியான தொழிலாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. தொழிலில் மாறுதல் ஏற்படுகிறது. ஏன் சரியான தொழில்னு சொல்கிறேன்னா, இப்போ உலக அளவில் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும் போது தொழில் உங்களுக்கு பாதிக்கக்கூடாது. இது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கார். அவர் ஐடி கம்பெனிக்கு டாக்ஸி ஓட்டுற சொன்னேன், சார் சேஃப் ஆகிக்கங்க, வேறு பக்கம் கொஞ்சம் மாற்றிக்காங்க. ஐடி கம்பெனியில் கேண்டீனுக்கு ஆஃபர் எடுக்கிறேன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சின்னதாக எடுங்க, பெருசாக எடுக்காதீங்கன்னு. ஏன்னா இவர் கேண்டீன் எடுத்து உட்காந்துட்டு எல்லோரும் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டா சூழ்நிலைகள் மாறுகின்றன. ஜாதகம் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியங்க. குலதெய்வ வழிபாடுகள் பஞ்சமஸ்தானத்தில் குழந்தைகள் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கின்ற காலகட்டம் வந்துவிட்டன. இப்பொழுது இந்த ராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம், அப்புறம் குழந்தைகள் பற்றி சொல்கிறேன். மிகப்பெரிய பரிகாரமாக நீங்கள் செயல்படுது மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் மிக மிக முக்கியம். இப்பொழுது தாங்க உங்களுக்கு விஷயம். சார் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த வயதுடைய மாணவர்கள் இந்த மீனராசி என்ன கல்வி எடுத்தால் மேன்மை வரும்னு பார்த்து சரியான சப்ஜெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்துங்க. உள்நாடா வெளிநாடா, வேறு மேனேஜ்மெண்ட்டா கவர்மெண்ட்டா, இதை பார்த்துக்கங்க. அடுத்தது என்ன சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸா, டாக்டரா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் க்ளவுட் டெக்னாலஜி, பிஸ்னஸ் அனலிசிஸா, சைபர் செக்யூரிட்டியா. ஒரு சிலருக்கெல்லாம் சொன்னோம், சார் உங்களுக்கு பிபிஏ எம்பிஏ படிக்க வேண்டிய ஜாதகம், இது போனால் தான் ரைட்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்தா ஜெயிச்சு கொண்டே இருக்காங்க. இப்படி மாட்டினா தான் மாற்றிக்கிறாங்க. ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்க வேண்டிய ராசி. இப்போது எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுகிற சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். ஜெயிக்கின்ற காலகட்டங்கள். இது மாதிரி கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.